ஐப்பசி தேய்பிறை சஷ்டி 2025. முருகனுக்கு இதை படைத்து வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும். தேய்பிறை சஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமானின் அருளை பெற கடைபிடிக்கப்படும் ஒரு சிறப்பு வாய்ந்த விரதமாகும். இந்த விரதம் பிரச்சனைகளை நீக்கி குழந்தை பேறு போன்ற பலன்களை தரும் என்று நம்பப்படுகிறது. எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் தோல்விகளை சந்திப்பவர்கள் சஷ்டியில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் வெற்றிகள் தேடி வரும். ஒவ்வொரு மாதமும் வரும் பிரதோஷம் சிவ பெருமானுக்கும் ஏகாதசி பெருமாளுக்கும் சதுர்த்தி விநாயகருக்கு எப்படி உகந்ததோ அதேபோல் மாதந்தோறும் வரும் சஷ்டி திதி முருக பெருமானை வழிபடுவதற்கும் அவரது அருளை பெறுவதற்கும் ஏற்ற நாளாகும். இந்த நாளில் விரதம் இருந்தால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் என நம்பப்படுகிறது. குறிப்பாக அதிகமான கடனில் இருப்பவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த நாளில் முருக பெருமானை வழிபடுவது சிறப்பு. இந்த ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று முருகப் பெருமானுக்கு மிகவும் உகந்த ஐப்பசி மாதம் சஷ்டி வருகிறது. இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். வீட்டின் பூஜை அறையில் உள்ள முருகனின் படத்தை துடைத்து சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து செவ்வரளி பூக்கள் சூட்டி சர்க்கரை பொங்கல் பாயசம் போன்ற இனிப்புகளை முருகப் பெருமானுக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். அதிகமான கடனில் இருப்பவர்கள், தீராத பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டு இருப்பவர்கள், நீண்ட காலமாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் தேய்பிறை சஷ்டி நாளில் முருகப் பெருமானுக்கு காய்ச்சிய பாலில் தேன் கலந்து நைவேத்தியமாக படைத்து வழிபட விரைவில் நல்ல பலன் கிடைக்கும். வீட்டில் வேல் வைத்திருந்தால் வேலுக்கு தேனால் அபிஷேகம் செய்து வழிபடுவதாலும் நல்ல பலன் கிடைக்கும். அதோடு முருகப் பெருமானுக்கு மிகவும் பிடித்த திருப்புகள் ஆகிய பாடல்களை பாடி முருகனை மனதார வழிபட வேண்டும். முருகப் பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான விஷயமாக 2 பொருளை மட்டுமே சொல்கிறார்கள். அது விதவிதமாக நாம் படைக்கும் நைவேத்தியமோ, பல வண்ணங்களில் படைக்கும் மலர்களோ, அதிகம் செலவு செய்து செய்யப்படும் அபிஷேகமோ, அலங்காரமோ, காணிக்கையோ கிடையாது. இவை அனைத்துமே பணம் கொடுத்து வெளியில் இருந்து நாம் வாங்கி படைக்கக்கூடியது. ஆனால் முருகப் பெருமான் நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பது நாம் மனதார என்ன கொடுக்கிறோம் என்பதை தான். அப்படி முருகனுக்கு நாம் கொடுக்கும் அவருக்கு பிடித்தமான 2 விஷயங்களாகச் சொல்லப்படுவது உள்ளம் உருகி பக்தியுடன் நீயே துணை என முழுவதுமாக அவரை சரணடைவது. மற்றொன்று தன்னுடைய பக்தர்கள் மனம் உருகி பாடும் திருப்புகழும் கந்தஷ்டி கவசமும் தான் என சொல்லப்படுகிறது. இதனால் முருகனின் அருளை பெற வேண்டும், முருகப் பெருமானின் அருளால் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் தீர வேண்டும் என நினைப்பவர்கள் தேய்பிறை சஷ்டி நாளில் விரதம் இருந்து முருகனை வணங்குவது சிறப்பு. அதிலும் நவம்பர் 10ஆம் தேதி வருவது ஐப்பசி மாதத்தில் வரும் தேய்பிறை சஷ்டி என்பதால் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது.